டிராமாவோட ஸ்டார்டிங்லேயே ஹீரோயினோட அண்ணாவும் சேர்ந்து ஹீரோ வீட்லயே ஹீரோயினை எப்படியாச்சும் விட்டுட்டு போகலாம் அப்படி சொல்லி பிளான் பண்றாங்க. நினைச்ச மாதிரியே கொஞ்ச நேரத்துல ஹீரோவும் வரான். அங்க ரெண்டு பேரும் ஹீரோ கிட்ட பயங்கரமான நடிப்பெல்லாம் நடிக்கிறாங்க. ஹீரோயினுமே இதெல்லாம் பார்த்துட்டு சில மாதிரி நின்னா கொஞ்சம் அலேண்டி அப்படி சொல்லி அவங்க அண்ணா பக்கத்துல போய் சொல்லி கடைசியில டிராமா பெருசாகுது. ஹீரோக்குமே இந்த பொண்ணை பாக்குறப்ப தன்னோட ஸ்கூல் கிரஷ் மாதிரி இருந்ததுனால வேற வழியே இல்லாம சரி அவ இருக்கட்டும் நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோவுமே சொல்லிடுறான். அவங்க அண்ணாக்குமே ரொம்ப சந்தோஷமாயிருது. ஹீரோயின் கிட்ட எல்லாத்தையும் சொல்லி அங்க விட்டுட்டு போறான். வீட்டுக்குள்ள போறப்ப ஹீரோயின் தெரியாம இடிச்சிருப்பா. அதுல விழுக போன ஹீரோயினை ஹீரோ தான் பிடிச்சிருப்பான். என்கிட்ட ரொம்ப க்ளோஸ் ஆக ட்ரை பண்ணாத, நான் உன்னை கொஞ்ச நாள் தான் டெம்பரவரியா இங்க வச்சிருக்க போறேன் அப்படி சொல்லிட்டு கோவமா பேசிட்டு அங்க இருந்து போயிடுறான். அன்னைக்கு நைட்டு ஹீரோயின் ஒரு டிராமா பார்த்துட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கப்ப ஹீரோ காலையில திட்டினதை நினைச்சுதான் ஹீரோயின் அழுகுறாங்க அப்படி சொல்லி ஹீரோவும் நினைச்சிட்டு சாரியும் கேட்கறான். ஹீரோயினுமே இதுதான் நல்லது அப்படியே சமாளிச்சுப்போம் அப்படி சொல்லிட்டு அதவே மெயின்டைன் பண்ணி கடைசியில ரெண்டு பேரும் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே க்ளோஸ் ஆக ஆரம்பிக்கிறாங்க.